கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகியிருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. 2019ஆம் ஆண்டு சீனாவின் வூஹான் ஆய்வகத்திலிருந்து கசிந்ததாக கூறப்படும் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பல லட்சம் மக்களின் உயிரை காவு வாங்கியதோடு ஒட்டுமொத்த உலகத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டது. ஆனால் கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து காணாமல் போனதாக வெளியாகியிருக்கும் செய்தி உலக அளவில் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்காலத்தில் வைரஸ் பாதிப்பால் ஏற்படும் நோய்களை தடுப்பதற்காக பல நாடுகள் மிக ஆபத்தான வைரஸ்களை பிடித்து தங்களது ஆய்வகங்களில் வைத்து ஆராய்ச்சி செய்து வருகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான வைரஸ் ஆய்வகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு பல ஆபத்தான வைரஸ்களை வைத்து விஞ்ஞானிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஹென்ரா வைரஸ், லிசா வைரஸ், ஹண்டா வைரஸ் போன்ற பல கொடூர வைரஸ்கள் அடங்கிய 323 குப்பிகள் மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதில் லிசா என்பது ரேபிஸ் நோயை ஏற்படுத்தும் ஒரு வகை வைரஸ் என்றும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிரிழப்பு உறுதி என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். குயின்ஸ்லாந்து ஆய்வகத்தில் இருந்து மாயமானதிலேயே மிக கொடூரமான வைரஸ் ஹண்டா வைரஸ் கொரோனாவை விட 100 மடங்கு அதிக ஆபத்தானது என்றும் 100 பேருக்கு பரவினால் 15 பேரை கொன்றுவிடும் வீரியமிக்கது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வைரஸ்கள் அடங்கிய குப்பிகள் மாயமான விவகாரம் வரலாற்றில் மிக முக்கிய உயிர் பாதுகாப்பு விதிமீறல் என தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அரசு இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மலேசியாவைச் சேர்ந்த வைரஸ் ஆராய்ச்சியாளர் அசோக் ஞானசேகரனிடம் பேசினோம். பொதுவா இந்த மாதிரியான டேஞ்சரஸான வைரஸ் சாம்பிள்ஸ் லேப்ல இருந்து காணாமல் போவது தற்செயலானதா? இல்லைங்க சார். ஆக்சுவலா ஏன்னா இது எல்லாமே ஹை செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அது பயோ சேஃப்டி லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி லேப்ஸ்ல வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது லேப்ல இருந்து தவறுதலா போறதெல்லாம் அவ்வளோ சகஜம்லாம் கிடையாது. பட் அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூஎஸ்லேருந்து எபோலா சாம்பிள் அனுப்பும்போது அது மிஸ் ஆனதா ஒரு இது இருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி அதை சீக்கிரம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக ரொம்ப பழசு. இப்போ நியூவா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதுவுமே பதிவு பண்ணல. காணாம போனதுல ஹென்ரா வைரஸ், லிசா வைரஸ், ஹண்டா வைரஸ் இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்க இந்த வைரஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே டெட்லியஸ்ட் வைரஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சொல்லணும்னா டெட்லியஸ்ட் வைரஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹண்ட்ரா வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஹார்ஸை தான் இன்ஃபெக்ட் பண்ணும். அது ஆக்சுவலா லைக் ஹார்ஸ் மூலியம் தான் மனுஷனுக்கு வரணும். இது எல்லாமே விலங்குல பாதிக்கிற நோய் தான். இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் லசா வைரஸோ இல்லை ஹண்ட்ரா வைரஸோ ஹண்டா வைரஸ் எது எடுத்தாலுமே விலங்குகள் ஜூனோட்டிக்ஸ் விலங்குகள் மூலயமா நம்மளுக்கு வர்றது தான். ஸோ அதனால இது தவறுதலா விலங்குகள் அது எக்ஸ்போஸ் ஆகும்போது கண்டிப்பா அது நேரடியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே கோவிட் வைரஸ் சீனா ஆய்வகத்திலிருந்து கசிந்ததுன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து காணாமல் போன இந்த வைரஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பயோ டெரரிசம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது ஆக்சுவலா அது இன்னொரு ஃபீல்ட் ஆஃப் வெப் ஏரியா. இதை மாதிரி திருடி இவங்க கையில போகும்போது இது மிகப்பெரிய பேராபத்துக்களை ஏற்படுத்துறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இப்போ நீங்க ஒரு வெடிகுண்டோ இல்லை வேற ஏதோ பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற வீரியத்தை விட இது மிகப்பெரிய அழிவுகளை உண்டு பண்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்பதான் அந்த வேர்ல்டு ஒரு பேண்டமிக்கை சந்திச்சுட்டு வந்திருக்குது வெளியில. உயிரிழப்பை தாண்டி எக்கனாமிக்ஸ் இதுல உலக பொருளாதாரம் பயங்கரமா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட வைரஸ் குப்பிகள் மாயமான சம்பவம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே நடந்திருப்பது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இருப்பினும் கடந்த 5 ஆண்டுகளாக குயின்ஸ்லாந்தில் ஹென்ரா, லிசா வைரஸ் தொற்றுக்கு யாரும் உள்ளாகவில்லை என்பதால் தொலைந்து போன வைரஸ் குப்பிகளால் மனிதர்களுக்கு இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை என்று ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.